தேர்தல் பிரச்சாரத்தை எங்கு தொடங்குவது என்பது குறித்தும் கட்சிக்குள் ஆலோசனை நடைபெற்று வருகின்றன. மதுரை, கன்னியாகுமரி, நெல்லை அல்லது தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இடத்திலிருந்து விஜய் தனது முதல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கலாம் என கூறப்படுகிறது. தென் தமிழ்நாட்டில் இருந்து அரசியல் பயணத்தை தொடங்குவது கட்சிக்கு சாதகமாக அமையும் என்ற கணக்கீட்டின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தாவேகா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வேட்பாளர் தேர்வு தொடர்பாக ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 பேர் அடங்கிய ஆரம்ப பட்டியலை தாவேகா தலைமை ஏற்கனவே தயாரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது போட்டியிட விருப்பம் தெரிவித்து வரும் நபர்களின் முழுமையான விபரங்கள் சேகரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அவர்களின் சமூக பின்னணி, அரசியல் அனுபவம், மக்கள் தொடர்பு, உள்ளூர் செல்வாக்கு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அடிப்படையாக கொண்டு மதிப்பீடு செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த பணிகள் முடிவடைந்ததும் தகுதியான வேட்பாளர்களை நேரடியாக நேர்காணல் செய்யும் திட்டமும் தாவேகா தலைமையின் பரிசீலனையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.